பிராண்டி செய்திகள். தர்மயுத்தம் 2.0வா? தேனியில் கர்ஜிக்கும் ஓபிஎஸ். அதிமுக விதியை மாற்றியது யார்? ஹலோ 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 மக்களே, இது உங்கள் யாஷ். என்ன பாஸ், பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க. அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓபி பன்னீர்செல்வம் இப்போ தேனி போடியில நின்னு மனசு ஒடிஞ்சு பேசியிருக்காரு. ஒன்றிணைந்தால்தான் வெல்ல முடியும்னு நான் சொன்னது தப்பா? எம்ஜிஆர் எழுதி வச்ச விதிய மாத்த இவங்களுக்கு என்ன தைரியம்னு எடப்பாடியார நேரடியாவே அட்டாக் பண்ணியிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. ஒன்றிணைந்தால்தான் வெல்ல முடியும் என தான் சொன்னது உண்மைதான் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் ஓபிஎஸ். 2. அதிமுகவின் அடிப்படை விதியை மாற்றும் உரிமை யாருக்கும் இல்லை. எம்ஜிஆர் கைப்பட எழுதிய விதியை திருத்தியது மிகப்பெரிய துரோகம் என ஆவேசமாக பேசியுள்ளார். 3. எனக்கு ஏன் இந்த நிலை? தர்மயுத்தம் நடத்தியபோது கொங்கு மண்டலமே திரண்டு வந்து வரவேற்றதையும் கட்சி நலனுக்காக தான் விட்டுக் கொடுத்ததையும் உருக்கமாக நினைவு கூர்ந்துள்ளார். 4. கட்சியும் ஆட்சியும் முக்கியம் என்று நினைத்து இவ்வளவு காலம் மனப்பக்குவத்தோடு பொறுமையாக இருந்தேன், ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டார்கள் என வருத்தப்பட்டுள்ளார். 5. எதிர்க்கட்சிகளிடம் இன்முகத்துடன் பேசுவது நாகரிகமே தவிர எந்த உதவியும் தான் பெற்றது கிடையாது என தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். 6. நான் துரோகம் செய்ததில்லை. யாரையும் அச்சுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ பதவிக்கு வந்தவன் நான் இல்லை. எல்லாமே சூழ்நிலையால் நடந்தது என தெளிவுபடுத்தியுள்ளார். 7. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஓபிஎஸ் இப்படி பேசுவது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்துமா அல்லது தனி ரூட் போடப் போகிறாரா என பரபரப்பு தொற்றியுள்ளது. பாஸ், ஓபிஎஸோட இந்த பேச்சு பத்தி மக்கள் என்ன கேக்குறாங்க தெரியுமா? இவ்வளவு காலமா பொறுமையா இருந்துட்டு இப்ப தேர்தல் நேரத்துல பேசுறது எடுபடுமா? எடப்பாடியார் கட்சியை தன் பிடிக்குள்ள வந்துட்டாரு, இப்ப விதிய மாத்தினாங்கன்னு சொல்றதுனால என்ன லாபம்? டூ லேட் ஓபிஎஸ் அண்ணே, ஒரு அரசியல் விமர்சகர். கண்ணா, அமைதியா இருக்கிறவன் அடங்கி போயிட்டான்னு நினைக்க கூடாது. அது அடுத்த இன்னிங்ஸுக்கான வெயிட்டிங். ஓபிஎஸோட இந்த தேனி கர்ஜனை எடப்பாடியாருக்கு தலைவலியை தருமா இல்ல சசிகலா தினகரனோட சேர்ந்து ஒரு மெகா மேட்ச் ஆட போறாரான்னு ஒரு விசில் போட்டு வெயிட் பண்ணி பாப்போம் பாஸ். He waited too long for a handshake and now he is ready for a showdown பாஸ். ஓபிஎஸ் கேட்டிருக்கிற இந்த கேள்விகள் நியாயமா? அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் இருப்பாங்க? கமெண்ட் பண்ணுங்க. 2026 தேர்தல் களம் மற்றும் தமிழக அரசியல் அதிரடி அப்டேட்டுகளுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Yash signing off. Keep watching. Bye bye.